பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு அண்டை நாட்டு சக்திகள் எல்லாம் பயங்கரவாதிகளை, தீவிரவாதிகளை நம்முடைய இந்திய நாட்டுடைய வளர்ச்சி பொறுக்க முடியாமல் இந்திய நாட்டிற்குள் ஊடுருகின்ற நிகழ்வை நாம் அண்மையிலே பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தீவிரவாதிகளை, பயங்கரவாதிகளை வேரோடு பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று சொன்னால் நிர்வாக திறமை மிக்க ஒரு உறுதிமிக்க பாரத பிரதமர் இந்த நாட்டை ஆள வேண்டும். அதே அப்படி நாட்டை ஆள தகுதிக்கூடிய ஒரு பிரதமர், மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் இந்த நாட்டுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்க நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டுள்ள கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர், முன்னாள் அமைச்சர், அறிவிச்சாளர், திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு பொன்னான வாக்குகளை இரட்டை லட்சத்திலே வாக்களிங்கள். உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை லட்சத்திலே அளித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள். அதை ஏற்கனவே அனுபவமானவர். ஏற்கனவே நான் நாடாளுமன்ற வேட்பாளராக திருச்செங்கோட்டிலே போட்டியிட்ட பொழுது திருப்பத்தூரிலே போட்டியிட்டார். குறைந்த வாக்கு எவ்வளவு ஓட்டு தெரியுமா? 271 ஓட்டு. 271 ஓட்டுல வெற்றி வாய்ப்பு இழந்தார். அதனால இன்றைய தினம் அவருக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏன்னா இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனை பூத்து இருக்குது? 1710 பூத்து. 1710 பூத்து இருந்தது. ஆனா அப்ப 1998ஆம் ஆண்டு வெறும் 271 ஓட்டுல ஒரு பூத்துக்கு அரைக்கா ஓட்டு இருந்தா போதும், ஜெயிச்சிருக்கலாம். 4 ஓட்டுக்கு முன்னாடி இருந்தா ஜெயிச்சிருக்கலாம். ஆக அப்ப அந்த சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்காம போயிட்டுது. நான் ஜெயிச்சுட்டாப்பா, திருச்செங்கோட்டில் ஜெயிச்சேன். ஆகவே இது எதற்காக சொல்லி சொன்னா, நம்முடைய வாக்குகள் சிந்தாம சிதறாம முழுவதும் பதிவு செய்ய வேண்டும். நாம் என்ன நினைப்போம், நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை ஊருக்கு போனோம், ஒரு ஓட்டு போட்டு தான் அந்த அக்ரிக்கு சொல்லி ஜெயிக்கிறாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இப்ப நடந்த அண்மையில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஓட்டுல தோத்து போயிட்டார். ஒரே ஒரு ஓட்டுல. அது யாருன்னா அவர் மனைவியும் மகளும் கோயிலுக்கு போனதுனால அந்த ஓட்டு போட முடியாதனால அவர் தோத்து போயிட்டார். இப்போ நடந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல். ஆகவே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் நம்முடைய வாக்கு சிந்தாம சிதறாம ஒரு ஓட்டு கூட வீணாகாம அத்தனை ஓட்டையும் பதிவு வைக்க வேணும் இந்த தேர்தலில். அப்பதான் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியும். ஏன்னா நம்ம கூட்டணி மெகா கூட்டணி. அதான் இன்னைக்கு நம்முடைய கூட்டணி வாக்கு வங்கி உள்ள கூட்டணி. இன்னைக்கு எதிர்கட்சியில் அப்படி கூட்டணி கிடையாது. அதனாலதான் ஸ்டாலின் இன்னைக்கு தேர்தல் சுரத்தில் இருந்துட்டு இருக்காரு. தேர்தல் பயத்துல என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. ஆக நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி இருக்கிற காரணத்தினால அதுக்கு தேர்ந்த வாக்குகளை நாம் பெற வேண்டும். அதுக்கு நாம் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும். இன்னைக்கு மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி வந்தால்தான் தமிழகம் செழிக்கும், சிறக்கும். இது கிராமம் சூழ்ந்த பகுதி. கிராமத்தை வாழ்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்கள் அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இன்றைக்கு பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் அங்கங்கே இருக்கின்ற ஏரிகள், குளங்களிலே நிரப்பப்படணும். அதற்கு இப்ப அம்மாவுடைய அரசு திட்டம் தீட்டி குடிமராமத்து என்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஏரிகள், குளங்கள் எல்லாம் ஆளப்படுகின்ற காட்சியை பார்க்கிறோம். இதுவரைக்கும் 3200 ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்குது. எஞ்சி ஏரிகள் அனைத்தும் படிப்படியா தூர்வாரப்படும். தூர்வாரப்படுறதுனால ஏரி ஆழமாகுது. அந்த வண்டல் மண் விவசாயிக்கு இயற்கை உரமா நிலத்துக்கு பயன்படுது. 2 வழியில அம்மாவுடைய அரசு நன்மை செஞ்சிருக்கு விவசாயிகளுக்கு. மற்றொன்று, பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஓடையின் வழியாக உபரி நீராக வெளியே போய் கடல்ல கலக்குது. அதே போல உபரி நீர் நதியின் வழியாக போய் கடல்ல கலக்குது. ஆகவே பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகக்கூடாது என்பதற்காக ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுகிறது, நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுகிறது. இப்படி தடுப்பணை கட்டப்படுவதன் விளைவாக பருவ காலங்களில் பெய்கின்ற மழை முழுசு சேமிச்சு வைக்கிறோம். இப்படி கோடை காலத்துல அந்த நிலத்தடி நீர் வந்து விவசாய தேவை நீர் கிடைக்கும், குடிநீர் தேவை நீர் கிடைக்கும். அதுக்கு 1000 கோடி ஒதுக்கி இந்த திட்டம் இப்பொழுது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நேரத்தில் விவசாய மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு விவசாயம் இருக்கின்ற காரணத்தினால நான் இன்றைக்கு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதே எனக்கு ஒரு விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரணுமோ அத்தனை திட்டங்களையும் இன்றைய தினம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு வறட்சியான காலத்துல
இருக்கின்ற நீரை சிக்கனமா விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சொட்டு நீர் பாசன திட்டத்தை கொண்டாந்து ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருந்தா 100% மானியம் தரும். அதற்கு மேல் எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலும் 75% மானியமா அந்த கருவியில கொடுக்கிறோம். ஏன்னா விவசாயிகளுடைய வாழ்வு மிக முக்கியம். அப்படி வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு கல்வியில ஒரு புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவிலேயே பார்க்கின்ற பொழுது தமிழகம் கல்வியிலேயே முதன்மை மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இனி எதிர்காலத்தில் படிக்காதவங்களே இருக்க முடியாது. அத்தனை பேரும் படித்தவர்களா இருப்பார்கள். ஏன்னா கல்வி மிக முக்கியங்க. கல்வி இருந்தா அறிவு வளரும், பண்பு வளரும், உயர்வு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல அந்த ஊர்ல அமைதி கிடைக்கும். எல்லாம் கிடைக்க வேணும்னா கல்வி கிடைக்க வேணும். அதனாலதான் அம்மா அவர்கள் கல்விக்கு அதிகமா நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. அந்த அதிகமா நிதி ஒதுக்கீடு செய்த காரணத்தினால கற்போட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு, படிக்கிறோட எண்ணிக்கை அதிகமா இருக்குது. நிறைய கல்லூரியிலேயே அம்மா திறந்த காரணத்தினால, அம்மாவுடைய அரசும் கல்லூரியிலே திறந்த காரணத்தினால இன்னைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. இன்னைக்கு அம்மா 2011 பொறுப்பேற்கின்ற பொழுது 121 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க, பட்டப்படி படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அம்மா எடுத்த நடவடிக்கையின் காரணமாக அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செஞ்ச கல்விக்கு நிதி ஒதுக்கீடு செய்த காரணத்தினால 100க்கு 46.8 பேர், 100க்கு 47 பேர் படிக்கிறாங்க. 100 பேர் படிக்கிறாங்கன்னா 47 பேர் உயர்கல்விக்கு போறாங்க. இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதுக்காக இன்னைக்கு அம்மா காலனி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, கொண்டு போறதுக்கு பையி, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், நல்ல விஞ்ஞான திறமையான கல்வி கிடைக்க மடிக்கணி, இப்படி எல்லாமே கொடுத்து மாணவருடைய அறிவுத்திறனை வளர்த்து பட்டப்படிப்பு போகின்ற நிலையை நாம் உருவாக்கி தந்திருக்கிறோம். இன்னைக்கு இதெல்லாம் அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கை. இதெல்லாம் அம்மா தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. அம்மா 2 சக்கர வாகனம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதுவும் கொடுத்துட்டு இருக்குது அம்மாவுடைய அரசு. அப்படியே கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 12,000 18,000 அதுவும் அம்மாவுடைய அரசு கொடுக்குது. அதே போல தாலிக்கு தங்கம் அதுவும் அம்மாவுடைய அரசு கொடுக்குது. திருமண உதவி திட்டத்தில் 26,50 அதுவும் கொடுக்குது. இப்படி எல்லா திட்டத்தையும் தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். ஆனா திமுக சொன்னதை செஞ்சிருக்காங்களா? அதான் பொய் அறிக்கைன்னு சொல்றோம். நிலமற்ற விவசாயிக்கு நிலம் கொடுப்பதான்னு சொன்னா எப்படி ஏமாற்று வேலை? என்னாச்சும் நிலம் கொடுக்க முடியுமா? விவசாயிக்கு எல்லாம் தெரியும், விவசாய தொழிலாளிக்கு தெரியும். இதெல்லாம் வேணுமென்னு பொய் பேசி நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்கு வந்ததற்காக போடுகின்ற அரசியல் நாடகம் மக்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு தைப்பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்கல் என்பதற்காக எல்லா குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் வழங்கிய அரசு அம்மாவுடைய 1000 ரூபாய் கொடுக்கும். அதை கூட ஸ்டாலின் நிறுத்த நீதிமன்றம் போய் வழக்கு தொடர்ந்தாரு. நீதிமன்றத்தில் தடையான கொடுக்கல, அரசாங்கம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதை கூட கொடுக்க மனசு இல்ல, நாம கொடுத்தா அதை கூட தடுக்கிறாரு. பிறகு ஏழை குடும்பத்தை சேர்ந்த தொழிலாளிக்கு 2000 ரூபாய் கொடுக்கலாம்னு அம்மாவுடைய அரசு அறிவிச்சு திட்டத்தை துவக்கி நான் வச்சுட்டேன். உடனே என்ன பண்ணாங்க? திமுக வழக்கறிஞர் போய் கேஸ் போட்டான். கேஸ் போட்டதையும் நீதிமன்றத்தில் இதெல்லாம் ஏழை குடும்பத்தை ஏன் தடுக்கிறீங்கன்னு தீர்ப்பு அந்த இடைக்கால தடை கொடுக்கல. பிறகு தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. தேர்தல் அறிவிச்ச உடனே ஸ்டாலினுடைய உத்தரவின் பேர்ல திமுக வழக்கறிஞர் போய் தேர்தல் வருது, ஏழை குடும்ப தொழிலாளிக்கு அரசாங்கம் 2000 ரூபாய் கொடுக்க கூடாது நிறுத்துன்னு மனு கொடுத்ததுனால நிறுந்து போச்சு. ஆனா தேர்தல் முடிந்த உடனே அம்மாவுடைய அரசு மக்களுக்கு சொன்ன மாதிரி ஏழை குடும்ப தொழிலாளிக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும். தொழிலாளி விவசாயி, கூலி தொழிலாளி, விவசாயினுடைய தொழிலாளி, கட்டட தொழிலாளி, நெசவு தொழிலாளி என்று சொன்னாவே 2000 ரூபாய். இனிமேல் எந்த கேஸும் போட முடியாது. அதே போல சிறு குறு விவசாயிகளுக்கு பாரத பிரதமர் 4 மாசத்துக்கு 2000 ரூபாய்ன்னு சொல்லிட்டாரு. தொடர்ந்து கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. ஒரு தடவை தொடர்ந்து கொடுக்கப்படும் வங்கியில. இப்ப தமிழ்நாட்டில் சுமார் 40 லட்சம் சிறு குறு விவசாயி இருக்காங்க. இப்ப 25 லட்சம் பேருக்கு வங்கிக்கு வந்தாச்சு. 15 லட்சம் பேருக்கு படிப்படியா மத்திய அரசு வழங்கிட்டு இருக்குது. இந்த 4 மாசத்துக்கு பிறகு மீண்டும் 2000 வருஷத்துக்கு 6000. இப்படி சிறு குறு விவசாயிகள் பயன்பெறுவதற்காக தொடர்ந்து மத்திய அரசு, மோடியினுடைய அரசு 6000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்து திட்டத்தை துவக்கி பணமும் வந்தாச்சு. ஆக சொன்னதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட அந்த கூட்டணி தலைவரும் சரி, கூட்டணி கட்சிக்காரும் சரி, எதையுமே சொல்ல செய்ய மாட்டாங்க. செஞ்சது சரித்திரம் கிடையாது. ஆகவே வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு
நடைபெறுகின்ற முதல் தேர்தல். இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு எங்களுடைய கூட்டணிக்கு தாருங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்து மத்தியிலே நிலையான ஆட்சி ஏற்பட வேண்டும். அதோட 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக உயர்த்துவதற்கு அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக உயர்த்துவதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்கும். கிராமத்தில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு பசு வீடுகள் கட்டுகின்ற திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தும் என்பதை நேரத்திலே தெரிவித்து மத்திய ஒரு நிலையான ஆட்சி மலர திறமையான பாரத பிரதமர் வர நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் அக்கறை கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இரட்டை இலட்சணத்திலே வாழ்த்து. நம்முடைய சின்னம் இரட்டை இலை சின்னம். வாக்களிப்பு இரட்டை இலை சின்னத்திற்கு. அதே போல திண்டிவனம் முதல் திண்டிவனம் டு கிருஷ்ணகிரி வரை இருக்கின்ற சாலை விரைந்து செப்பனிட்டு அதை சரி செய்யப்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.